இன்னைக்கு இப்ப குல நடுங்க வைக்கிற ஒரு வெப் சீரிஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஜே.எஸ். நந்தினி இயக்கத்துல நவீன் சந்திரா, சுனைனா, கண்ணா ரவி, குமரவேல் போன்ற பலர் நடிப்புல அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல வெளியாகியிருக்கிற ஒரு செம்மையான ஹாரர் மிஸ்ட்ரி வெப் சீரிஸ் தான் இன்ஸ்பெக்டர் ரிஷி. நீண்ட நெடிய 10 எபிசோடோட இந்த வெப் சீரிஸ் வந்திருந்தாலும் ஒவ்வொரு எபிசோடும் சும்மா தரமா இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் ஒரே மூச்சிலேயே 10 எபிசோடையும் பார்த்தாலும் பார்த்தது தான். அந்த அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். பேய் வெப் சீரிஸா, இல்லை பேய் வேஷம் போட்டு யாராச்சும் நடிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு குழப்பத்தோடையே நம்மளை கடைசி எபிசோடு வரைக்கும் பார்க்க வைக்கிறது தான் இந்த கதையோட சிறப்பே. கதையையும் திரைக்கதையையும் நந்தினி ரொம்ப அழகாகவே நகர்த்திட்டு போயிருக்காங்க. பிரம்மன், பட்டாசு, கடந்த ஆண்டு வெளியான ஜிகதண்டா டபுள் எக்ஸு போன்ற படங்கள்லாம் நடித்த நம்ம நவீன் சந்திரா இந்த படத்தில் இன்ஸ்பெக்டர் ரிஷி கதாபாத்திரத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சுனைனா ஹீரோயினாக நடிச்சிருக்க இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது, 10 எபிசோட பார்க்குறது ஒர்த்தா இல்லையா? கதையோட சாராம்சத்தை நான் சொல்லிடுறேன். ஒரே மூச்சிலேயே பார்க்கலாமா இல்லை அப்பப்போ பார்க்கலாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த வெப் சீரிஸோட முதல் சீனே ரொம்ப அதிர வைக்குதுன்னு சொல்லலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி தேன்காடுன்ற ஒரு மலை கிராமம். அந்த மலை கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு குகைக்குள்ளே போய் ஒரு பெரிய பள்ளத்தில் தீய மூட்டுறாங்க. அதில் ஏதோ பூஜை செஞ்சு ஏதாச்சும் வனதேவதையோ ஏதாச்சும் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக அப்படியே கொத்து கொத்தாக விழுந்து சாகுறாங்க. அவங்க எல்லாரும் செத்ததுக்கப்புறம் அந்த பள்ளத்திலிருந்து வனரட்சின்ற பெண் தேவதை எழுந்து வருது. இது தாங்க சீனு. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு கூஸ்பம் சீன்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஹைலைட் என்ன தெரியுமா? வழக்கமாக இருக்கிற அந்த பேய் படங்களை போல் இல்லாமல் அரைச்சமாவையே அரைக்காமல் வித்தியாசமாக பேயின்னு இல்லாமல் ஒரு வனதேவதையே ஒரு பேயா மாறினா எப்படி இருக்கும் அப்படின்னும் போதே நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வந்துடுது. எல்லா படத்துலேயும் வெப் சீரிஸ்லேயும் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஒரு பேய் இருக்கும், அந்த பேயை அழிக்க ஒரு தேவதை வருவாங்க. ஆனால் இங்கே ஒரு தேவதை தான் பேயே. இந்த வனரட்சி என்ன பண்ணு தெரியுமா? அந்த காட்டில் இருக்க சில பேரை பயமுறுத்தி கொன்று அவங்க உடம்பு மேலே சிலந்தி வலை பின்னியது போல் மாற்றி விட்டுரும். சிலந்தி வலையால் செத்தாங்களா இல்லை வேறு எதாலையும் செத்தாங்களான்ற குழப்பம் வேற நம்மளுக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி அமானுஷ்யமாக ஊரில் நிறையா பேர் சாகிறத கண்டுபிடிக்க ஒரு கண் இல்லாத இன்ஸ்பெக்டர் ரிஷியா ஹீரோ கதைக்குள்ளே வராரு. அந்த வனரட்சி கதையெல்லாம் நம்ப மறுக்கிற ஹீரோ இந்த கொலைகளுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குது, அப்படி ஒரு வேளை இல்லைன்னா கூட இது அமானுஷ்யம் இல்லை, கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு சயின்டிஃபிக் கான்செப்ட் இருக்குன்னு அவர் யோசிக்கிறாரு. அவரோட சிந்தனையாக அந்த தேடலும் தான் அடுத்த சீன் என்னவா இருக்குன்ற எண்ணத்தை நம்மளுக்கு கொடுக்குது. அந்த தேன்காட்டில் இருக்கிற வளத்தளிக்க வர்றவங்கள மட்டும்தான் அந்த வனரட்சி கொள்ளுது அப்படின்னு துப்பறியும் சாம்புவா நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு நடுவில் ஒரு கட்டத்தில் அந்த வனரட்சியை இவர் நேருக்கு நேராக பார்க்குறாரு. அப்பா, அந்த சீன்லாம் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சரி, இந்த வெப் சீரிஸை பார்க்கலாமா வேணாமா? சுழல் வெப் சீரிஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த வெப் சீரிஸ் போலவே இந்த வெப் சீரிஸும் ரொம்ப த்ரில்லாக போகுது. ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஹீரோயின் சுனைனா, எஸ்ஜே சூர்யா போல் நடித்து அசத்தி இருக்கிற கிருஷ்ணதயாள், சுழல் வெப் சீரிஸில் வில்லனாக நடித்த குமரவேலு, அப்புறம் புலிகள், மான்களை வேட்டையாடும் மைம் கோபி, ஊர் தலைவராக நடிச்சிருக்கிற வேலராமமூர்த்தி, வனரட்சியாக ஊரில் வேடமணிந்து ட்ராமா போடும் செம்மலர் அண்ணா, இப்படி பலர் மேலே சந்தேக பார்வை விரிஞ்சிக்கிட்டே வருது. கடைசி எபிசோடில் தான் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்ற முழு ஸ்கிரிப்டு இருக்குது. என்ன ஒரு சின்ன குறை, 10 எபிசோடுக்கு இழுத்தடிக்காமல் ஒரு 6 எபிசோடாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்னங்க ப்ளஸ் சொல்லிவிட்டு மைனஸ் சொல்லாமல் இருக்க முடியுமா? இதோட மைனஸ் என்னென்னா, இந்த வெப் சீரிஸ்னாலே கொஞ்சம் அந்த இழுத்து, இந்த சீரியல் போல் கொஞ்சம் இழுத்து இழுத்து காட்டுவாங்கள்ல, அது இதுலேயும் கொஞ்சமாக இருக்குது. எனக்கு ஒன்று தோணுது, இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு வைக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் வனரட்சினே வச்சுருந்துருக்கலாம்.